Hello dear friends, welcome to Taste the Different channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். இது ஸ்வீட்னு சொல்றதை விட ஒரு எனர்ஜி பால்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4 மில்லட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த லட்டு வந்து செய்ய போகிறேன். ஸோ இந்த மில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா குதிரைவாலி, திணை, சாமை, வரகு, இங்கிலீஷில் பார்னியார்ட், ஃபாக்ஸ்டெயில், லிட்டில் கோடோ மில்லட். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் டாப் மில்லட் இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 5 மில்லட், இந்த ப்ரௌன் டாப்பும் சேர்த்து இந்த 5 மில்லட் தான் வந்து பாசிட்டிவ் மில்லட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இதில் 8 to 12.5% ஃபைபர் ரிச்சடாக இருக்குது. மெயினாக க்ளூட்டன் ஃப்ரீ அண்டு கெமிக்கல் ஃப்ரீ இதுவாக வந்து இது வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் தியா நேச்சுரல்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு இது வாங்கிக்கலாம். ஸோ மற்ற கடைகளையும் கிடைக்கிது, ஆனால் வந்து நல்ல தரமான மில்லட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்துள்ள ஆரோக்கியமான மில்லட்ஸுங்க. ஸோ இப்போ இந்த மில்லட்ஸ் கூட நான் இன்னொன்று ப்ராடக்ட்டும் வாங்கியிருந்தேன் தியா நேச்சுரல்ஸில். இது என்னென்னு பார்த்திங்கன்னா நாட்டு பசு நெய். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பசு நெய் வந்து இன்னுமே வந்து நேச்சுரலாக இன்னுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது ஒரு 500 ml பாட்டில் வாங்கியிருக்கேன். இது ஓப்பன் பண்ணுறப்ப இதோட மனம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி மில்லட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் மில்லட்ஸ்ன்னு இருக்குது. மற்ற 4 வகை, அதாவது ராகி, பனிவரகு, கம்பு, சோளம், அதெல்லாம் வந்து நியூட்ரல் மில்லட்ஸு. அதுவும் சேர்த்து நீங்கள் வந்து இது மாதிரியும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லட்டுஸும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நெகட்டிவ் மில்லட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற அரிசியும் கோதுமை தாங்க. ஏன்னா வந்து இதில் 2% ஃபைபர் தான் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ கிடையாது, ரைஸ் அண்ட் வீட் வந்து. இதே மில்லட்ஸ் இந்த மாதிரி சிறுதானிய வகையெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ இது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்லாம். சில பேர் தான் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. அது யாருன்னு கடைசி வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நான் இந்த மில்லட்ஸ் 4 மில்லட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அரை கப்பு, அதாவது டோட்டலி 2 கப்பு மில்லட்ஸ் சேர்த்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக வந்து இது வடிகட்டி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு துணியில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு அரை மணி நேரம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி தனியாக பாத்திரத்தில் எடுத்து காய வச்சுருக்கேன். ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆறது இல்லை, காய வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அது ஈரப்பதம் வந்து போகணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மில்லட்ஸ் எல்லாமே எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, சோக் பண்ணாமல் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ரவை பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ரவை எப்படி இருக்குமோ அது மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இது வந்து சோக் பண்ண தேவையில்லை. இதே நீங்கள் வந்து மாவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோக் பண்ணிக்கலாம். இந்த லட்டு மாவுலேயும் செய்யலாம். நீங்கள் வேணால் சோக் பண்ணிவிட்டு அது மாவு மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்னொரு நாள் மாவில் எப்படி லட்டு செய்யலாங்கிறத இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பொடிச்ச வெல்லமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மைக்ரோவேவில் அப்படியே வந்து மெல்ட் ஆகி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ரிங் பதம் அந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சு எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் ஆகட்டும். இந்த வந்து கரைஞ்ச பிறகே நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். அது மட்டும் வீடியோவில் வரல, சாரி. ஸோ அது மட்டும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்ச உடனே வெல்லத்துலேயே சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டிங்கன்னா அதோட ஏலக்காய் ஸ்மெல் வந்து ரொம்பவும் பச்சையாக தெரியாமல் நல்லா அதிலே வந்து வெந்து வந்துடும். ஸோ அதனால் நான் வெல்லத்திலே சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இது வந்து வெல்லம் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இன்னும் வந்து பாகு கன்சிஸ்டன்சி வரல, அது பாட்டாக வந்துட்டு இருக்கட்டும். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து பொங்கி வராமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெல்லம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பதம் வந்த பிறகு இது மாதிரி நம்ம வடிகட்டி ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க அழுக்கு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து வடிகட்டியில் வந்துடும். ஸோ மிச்சம் இருக்க பாகை மட்டும் நம்ம வந்து இதுக்கு சேர்த்துக்கலாம், லட்டு பண்ணுறதுக்கு சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பு முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட மில்லட்ஸ் வந்து நல்லா வந்து காஞ்சிடுச்சு. அதாவது தண்ணி பதம் இல்லாமல் லைட்டாக காஞ்சிடுச்சு. கொஞ்சம் தான் ஈரப்பதம் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வந்து ரவை செய்கிறதுக்கு இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ரவை மாதிரி பொடிச்சு வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு அது தனியாக அரை வச்சுருக்கேன் கொஞ்சம். ஸோ அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்கா பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுருக்கேன். இந்த நெய் தான் வந்து நான் நாட்டுப்பசு நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் மனமாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 15 முந்திரி பருப்பு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வந்து அது லைட்டாக பொரிஞ்ச பிறகு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த வந்து முந்திரி பருப்பு தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிச்சு. இது வந்து நான் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த மில்லட்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுக்கணும். நம்மளுக்கு வந்து நைஸாக அரைக்க வராது. ஏன்னா இது வந்து நம்ம சோக் பண்ணல. சோக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு மாவாக வந்து அரைச்சி வரும். நம்ம வந்து ஊற வைக்கல. ஊற வைக்காமல் அப்படியே வந்து வறுத்து நம்ம அரைச்சிட்ருக்கோம்னால உங்களுக்கு வந்து ரவை பக்குவத்தில் தான் வரும். அதாவது ரவை மாதிரி எப்படி ரவை இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த பக்குவத்தில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பேன் எடுத்துக்கலாம். சின்ன சாஸ் பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்ட பிறகு நம்ம வந்து மில்லட்ஸ் இந்த அரைச்ச ரவை இருக்குது இல்லையா, மில்லட்ஸ் ரவை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு மில்லட்ஸ் ரவை வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதை மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்து விட்டுக்கோங்க அந்த நெய்யிலே. ஸோ இப்போ இது மாதிரி நல்லா வறுத்து விட்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம எப்படி ரவா லட்டு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம வந்து நல்லா வறுத்து நம்ம செஞ்சோன்னா வந்து இன்னுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக லட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். இதுக்கப்புறம் லைட்டாக வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் டோட்டலி 1.5 கப்பு பால். ஸோ இதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிதமாக வந்து நான் வந்து எப்படி சேர்க்குறேன்னா அரை கப்பு பாலாக 3 டைம் சேர்த்துட்டு இந்த மில்லட்ஸ் ரவையோ லைட்டாக வந்து அதிலே வந்து வேக விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேக விட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரேடியாக நீங்கள் 1.5 கப்பு பால் ஃபுல்லாகவே அட் ஏ டைமில் சேர்த்துட்டு கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த 3 பேட்சாக அரை கப்பு பால் டோட்டலி 1.5 கப்பு பால் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா அதிலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படி மிக்ஸ் பண்ண நம்மளோட ரவை வந்து பாதி தூரம் இல்லை 3/4 வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அம்பியும் வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை கப் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டோட்டலி 1.5லேருந்து 2 கப்பு பால் சேர்த்து இதை வந்து ஒரு பாதி தூரம் இல்லை முக்கால் பதம் வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டு எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு முக்கால் பதம் வெந்திருக்காங்கிறது லைட்டாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். வேக வைக்காமல் நம்ம எடுக்கும்போது அது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் மில்லட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு தான் நான் இந்த லட்டு செய்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பால் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை தண்ணி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வேக விட்டுக்கலாம். ஆனால் ட்ரையாக இருக்கணும். ஃபைனலாக அது வெந்த பிறகு கொஞ்சம் வந்து ட்ரையாக இது மாதிரி இருக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 60 to 70% நம்மளோட மில்லட்ஸ் ரவை வந்து நல்லா வெந்துடுச்சு அந்த பால்லையே. ஸோ நல்லா ட்ரையாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த முந்திரி பருப்பை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்த பாகு வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கணும். நம்ம வந்து ஆல்ரெடி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அது கொஞ்சம் வந்து கெட்டியாகிடுச்சு இந்த டைமுக்கு. அது பரவாயில்ல, திரும்ப நம்ம இதில் சேர்க்கறதுனால கொஞ்சம் இலகி தான் வரப்போகுது. ஸோ அதனால் இதை அப்படியே வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வந்து கலந்து விடணும். நல்லா கெட்டியாகணும். ஃபஸ்ட்டு இலகி வரும், அதுக்கப்புறம் வந்து கெட்டியாகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செஞ்சு எடுக்கணும்.
அதே சமயத்தில் நம்மளோட மில்லட்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடும். ஸோ அதுதான் வந்து இதோட ட்ரிக்கே. ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாகவே செஞ்சு எடுத்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து விட்டுட்ருக்கோம்ல. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் மட்டும் பத்தாதுங்க. எவ்வளோ நேரம் அதுக்கப்புறம் வந்து டைமிங் கணக்கு கிடையாது. இது வந்து கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்து செஞ்சு எடுக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 10-15 நிமிஷமாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாக்கி வச்சுருந்த நெய்யை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த நெய்யை வந்து சேர்த்தா போதும். ஸோ டோட்டலி 4 டேபிள் ஸ்பூன் நெய் தாங்க. நம்ம முந்திரி பருப்பு வறுத்ததுக்கும் அதிலே வறுத்துட்டு அந்த நெய்யை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்ட பிறகு நம்ம வந்து மில்லட் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ லைட்டாக வந்து நல்லாவே வெந்து வந்து சூப்பராக நம்மளுக்கு அந்த இனிப்போட நல்லாவே பிளெண்ட் ஆகி இருக்குது. ஸோ இப்போ இந்த கெட்டியான மில்லட்ஸ் ரவா லட்டு வந்து நம்ம இது மாதிரி தட்டில் வந்து நெய் போட்டுட்டு இது மேலே பரப்பி விட்டுக்கலாம். பரப்பி விட்டுட்டு இது வந்து நல்லா ஆற வச்சுக்கணும். அதாவது சூடு பொறுக்கிற அளவு நமக்கு ஆறினா போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி கையில் எடுத்து நல்லா வந்து உருட்டிட்டு இது மாதிரி லட்டு மாதிரி நல்லா ஃபேமாக ஊட்டிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லட்டு இது மாதிரி நல்லா உருட்டி நம்ம வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் லட்டுவாக கிடைக்காது. கொஞ்சம் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன கொஞ்சம் வந்து ஃபேமாக ஆகிறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி லட்டு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா இந்த பாலும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இதை சாப்பிட முடியும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஒன் டே வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து திரும்ப உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி நல்லா வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இதோட ட்ரிக். ஏன்னா வந்து மில்லட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வேக வச்சு தான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த லட்டு. ஸோ இப்போ வந்து இது மாதிரி எல்லாமே ஊட்டிட்டு நான் வந்து இந்த கிளாஸ் ஜாரில் போட்டு மூடி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இந்த எனர்ஜி லட்டு பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் லட்டுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி இல்லைனா நீங்கள் மொத்தம் உருட்டாமலே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிக்க முடிஞ்சால் பிடிக்கலாம். பட் எனக்கு அது டவுட்டாக இருந்ததுனால நான் முன்னாடியே பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி திரும்ப பிடிச்சி வச்சேன். நம்மளுக்கு வந்து நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லாவே இம்யூனிட்டி பவர் வந்து டெவலப் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த 4 மில்லட் நம்ம சேர்க்கறதுனால நிறையா ஃபைபர், அயர்ன், ஜிங்க்கு, டைஜஷன் ஈஸியாக நடக்கும். அப்புறம் வந்து சப்போர்ட் மெட்டபாலிசம், அதாவது எனர்ஜி லெவல் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கொலஸ்ட்ரால் லோயர் பண்ணும். இது மாதிரி எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் மில்லட்ஸ் வெரைட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லைங்க, பொங்கல், சப்பாத்தி, ரோட்டி அது மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை அதுவுமே வந்து ரெடி பண்ண முடியுங்க. இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இனிமேல் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி நான் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டாக பண்ணியிருந்தேன். நீங்கள் தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஒன்று சாப்பிட்றதுனால நல்லாவே எனர்ஜி வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து யாரை வந்து அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்து எக்ஸஸாக எடுத்துக்கூடாது. ஏன்னா வந்து இதில் வந்து காய்ட்ரோஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நம்மளோட தைராய்டு ஃபங்க்ஷனோட இன்டர்ஃபியர் ஆகுங்கிறதுனால இது வந்து எக்ஸஸாக எடுத்துக்காமல் ஒரு மாடரேட் குவான்டிட்டியாக எடுத்துக்கலாம். மெயினாக தைராய்டு பேஷண்ட்ஸ் தான். பட் அண்ட் ஆல்சோ அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கவங்களும் இது வந்து கொஞ்சம் மாடரேட்டாக எடுத்துக்கணும். அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இஷ்யூஸ், இது வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால கேஸ் ஆர் ப்ளோட்டிங் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றப்ப மட்டும் நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ அதே மாதிரி இது வந்து இந்த மில்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். குக் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. குக் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த காய்ட்ரோஜென்ஸ் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்து மாடரேட்டாக இது வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சியோ இல்லை வந்து ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்கட்டியோ இல்லை வந்து புளிக்க வச்சோ சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்மியாகும்.
அண்ட் ஆல்சோ நியூட்ரியன் அப்சார்ப்ஷன். இதில் நிறைய ஃபைட்டிக் ஆசிட் அண்ட் டேனின்ஸ் இருக்கிறதுனால இது வந்து நம்மள உடம்புல கால்சியம் அண்ட் ஜிங்க் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் பண்ணுறதுல வந்து இன்டர்ஃபியர் ஆகும். இந்த 4 பிரச்சனை மட்டும்தான் இதோட சைடு எஃபெக்ட்ஸே. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருமே தாராளமாக எடுக்கலாம். இதுவுமே வந்து மாட்ரேட் குவான்டிட்டியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஓகேங்க, இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.